எங்கும் வந்து விக்கிரகங்கள் நிறைந்திருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு காளான் கொடுத்தார்ல, ஆனா அந்த தேசத்துல என்ன இருந்துச்சு? ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் விக்கிரகங்கள் எங்கு நிறைந்திருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளும் தேவனையும் ஆராதிக்கின்றார்கள், கண்ணுக்குட்டியும் ஆராதிக்கின்றார்கள், பாகாலையும் ஆராதிக்கின்றார்கள், இஸ்ரவேல் தேவனையும் ஆராதிக்கின்றார்கள். இதான் கலப்படம். கடவுள் நம்பிக்கையில கலப்படம், கடவுள் வழிபாட்டுல கலப்படம். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம தேசத்துல இல்லையா, நம்ம சபைகள் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்விதமாக கடவுள் வழிபாட்டுல, கடவுள் நம்பிக்கையில இல்ல கலப்படம் செய்யும். விக்கிரகங்கள், சிலை வழிபாடுகள், உருவங்களை வழிபடுவது அந்த தேசத்தில் நிறைந்திருந்தது. ஆனா தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் ஆவியா இருக்கிறார்கள், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தேவனை ஆராதிக்க வருகிற நாம், தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? ஆவி, உங்களுடைய ஆவி, அவருடைய ஆவி. இது நீங்க ஆராதனைக்கு வரும்போது தேவனோடு நீங்கள் உங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைகின்றது. அது உருவமும் கிடையாது. உருவம் நம்ம உருவம், சிலை ஒரு உருவம், அப்படி கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறாரு, உருவமற்றவர். நம்ம ஆவிக்குள்ள, ஆவி உள்ள ஆவி அவரோடு தொடர்பு கொள்கிறது. அதுதான் ஆராதனை, அதுதான் வழிபாடு. ஆனா நம்ம என்ன செஞ்சுறோம்? சில நேரத்துல மானாசனைக்கு போய் வெளியூர் தேர்த்தி கொடுக்கும், வேளாங்கண்ணிக்கு போய் எப்படியோ ஒரு வகையில கலப்படம் வந்துருது, எப்படியோ ஒரு வகையில உருவ வழிபாடு வந்துருது, எப்படியோ ஒரு வழியில அந்த ஒரு சக்தி தான் சொல்லி பரிகாரத்துக்காக வேற எங்கெங்கயோ ஓடுகிறோம். பரிகாரம் இயேசு நானே பரிகாரிக கர்த்தர் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நாமமே என்று வேற ஒரு நாமம் இல்லைன்னு சொல்லுது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு. இல்ல அப்ப இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொல்றாரு, அவர் மட்டும் தான் தேவன், அவர் மட்டும் தான் ஆராதிக்கிறோம். அவர் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வழிபாட்டிலே இல்ல பரிகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக வேறு இந்திய தேசம் ஃபுல்லா விக்கிரகம் நிறைந்த தேசம், சிலைகள் நிறைந்த தேசம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கடவுள் வழிபாட்டில கலப்படம் இருக்குதா? கலப்படம் இல்லாம நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். நாங்கெல்லாம் உருவ வழிபாடு பண்றது நீங்க சொல்லுவீங்க. ஆனாலுமே வேதம் சொல்லுகிறது, பணம் ஒரு விக்கிரகமா இருக்கும், சிலருக்கு தொழில் ஒரு விக்கிரகமா இருக்கும், சிலருக்கு பேர் புகழ் ஒரு விக்கிரகமா இருக்கும்,